ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तेन इयं त्रयी विद्या वर्तते। ओमिति आश्रावयति ओमिति शंसति ओमिति उद्गायति एतस्य एव अक्षरस्य अपचित्यै महिम्ना रसेन। ஓம்காரத்தினுடைய ஸ்தோத்திரம் அக்ஷரம் ஸ்தௌதி அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்கார். அத இதானீம் அக்ஷரம் ஸ்தௌதி. மூன்று விதமாக உபாசனங்கள் சொல்லப்பட்டன. ரசமாக, எல்லாத்தினுடைய ரசம், சர்வத்துக்கும் ரசமாக இருக்கிறது ஓம்காரம். அதுக்கப்புறம் ஆப்தி குணவத்துவம், எல்லாத்தையும் அடைவிக்கின்ற தன்மை ஓம்காரத்திற்கு இருக்கிறதுன்னு ஒரு உபாசனை. அப்புறம் சமிருத்தி தன்மை இருக்கிறது என்பதாக மூன்று உபாசனைகளாக சொல்லப்பட்டது. மூணுமே சேர்ந்து ஒரே உபாசனை தான் அப்படின்னு பாஷ்யக்காரர் பின்னாடி சொல்ல போறார். இந்த உபாசனங்கிறது நான் சொன்ன மாதிரி சாமவேதிகள் சாமம் சொல்லும் பொழுது கர்மாவிலிருந்து அதிகமாக இத மாதிரி உபாசிச்சுண்டே அந்த கர்மாவை பண்ணணும் என்பதாக தான் இந்த உபாசனை வர்றது. அதனாலதான் இது ஏன் உபனிஷத்துல இருக்கணும், கர்மாங்கமாக தானே அது இருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டது. ஆனா இது கர்மத்தினுடைய அங்கமாகவே இருந்தாலும் மனசுனால பண்ண வேண்டிய விஷயம், மனோவிருத்தி சாமானியம் இருக்கிறதுனால இது உபனிஷத்தோட சேர்த்து வருகிறது அப்படின்னு காமிச்சார் பாஷ்யக்கார். ஆனாலுமே இது கர்மா அங்கமாக இந்த உபாசனை செய்ய வேண்டியது அப்படிங்கிறது தான் இங்க பிரதானமா சொல்லப்படுறது. ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி எஜமானனுக்கு காம சமிருத்திய ஏற்படுறதுக்கு இந்த உத்காதா இதை தியானமாக பண்ணும் பொழுது இது காரணமாகிறது என்பதனால இது கர்மாங்கமாக இந்த உபாசனை அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அப்போ கர்மாவை மட்டும் பண்றதா, கர்மாவோட சேர்த்து இதையும் பண்றதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனம் வருது என்பதனால இந்த உபாசனையையும் சேர்த்து தான் இங்க ஸ்தோத்திரமாகிறது. அக்ஷரத்தை ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் இல்ல, உபாசியத்வாத் அக்ஷரம் ஸ்தௌதி. இது உபாசிக்கின்ற தன்மை, உபாசிக்கக்கூடிய யோக்கியத்தை
இந்த அக்ஷரத்துக்கு இருக்கிறது என்பதாக அக்ஷரம் ஸ்தௌதி. உபாஸ்யத்வாத், ஏன் பிரரோச்சனார்த்தம், உத்வேகப்படுத்துவதற்காக. சமிருத்தி காரணம், சமிருத்தி இருக்குன்னு எப்படி சொல்றேன்னா, அனுஜ்ஞா கொடுக்கின்ற தன்மை இருக்கு. அனுஜ்ஞை கொடுக்கறதுனால சமிருத்தி இருக்கிறவன் தான் அனுஜ்ஞை கொடுக்க முடியும். பர்மிஷன். தனம் எடுத்துக்கிட்டா ஓம் அப்படின்னு சொல்றான்னா அவன்கிட்ட தன சமிருத்தி இருக்குன்னு அர்த்தம். அதனால இம்ப்ளிகேஷன்னால சமிருத்தி இருக்குன்னு காண்பிக்கப்பட்டது. பிரரோச்சனார்த்தம் ஸ்தௌதி. ஸ்தோத்திரம் பண்றது இங்க ஸ்ருதியே. எத? அக்ஷரத்தை. எப்படி? கதம் தேன அக்ஷரேண பிரகிருதேன இயம் ரிக்வேதாதி லக்ஷணா த்ரயீ வித்யா. த்ரயீ வித்யா ரிக்யஜுஸ்ஸாம என்று 3 வேதங்களாக சொல்லப்படுகின்ற த்ரயீ வித்யா இருக்கே, அது பிரகிருத்தேன அக்ஷரேன ஆசிரவணா த்ரயீ வித்யா வர்த்ததே அப்படின்னு சொல்றார். ஆஸ்ராவயதி ஆஸ்ராவணாதிபிகி, அதுதான் 3 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். அது ஆஸ்ராவயதி, ஓமிதி சம்சதி, ஓமிதி உத்காயதி. அது 3மே எதுல சேர்ந்து வருதுன்னா சோமயாகத்துல வருது. அத்வர்யு, உத்காதா, ஹோதா, இவா 3 பேரும் சேர்ந்துதான் சோமயாகத்துல யாகத்தில் யாக கர்மாக்கள்ல ஈடுபடுறாங்கிறதுனால த்ரயீ வித்யா விஹிதம் கர்ம, இந்த 3 வித்யைகள்னால சொல்லப்படுகின்ற கர்மமானது வர்த்ததே பிரவர்த்ததே இதி பிரசித்தம். கதம்? ஓமிதி ஆஸ்ராவயதி, ஓமிதி சம்சதி, ஓமிதி உத்காயதி. உத்காதாவும் சரி, ஹோதாவும் சரி, அத்வரியும் சரி, எல்லாருமே ஓம் என்று சொல்லிதான் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அது நம்ம டீகாக்காரனுடைய வாக்கியமும் அங்க பார்த்தோம். பிரசித்தமேவ பிரபஞ்சயதி. அத்வர்யு ஹோதா அத்வர்யவ ஹோத்ரௌ ஹோத்ர உத்காத்ர சமாஹாரஸ்ய. அது 3 பேரும் சேர்ந்து எதுல? இந்த சோமயாகத்துல என்று அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஓமிதி ஆஸ்ராவேதி, ஓமிதி சம்சதி, ஓமிதி உத்காயதி, லிங்காச்ச சோமயாகா இதி கம்யதே. தச்ச கர்ம ஏதஸ்யேவ அக்ஷரஸ்ய அபசித்தியை பூஜார்த்தம். இந்த அக்ஷரத்தினுடைய பூஜைக்காக தான் அந்த கர்மா. இது 3 வேதங்கள்னால செய்யப்படக்கூடிய கர்மா எல்லாமே இந்த அக்ஷர அபசித்திக்கு தான், அக்ஷர பூஜைக்காக தான்னு சொல்றது ஸ்ருதி. அது எப்படி? ஏன்னா அக்ஷரம்தான் பரமாத்மா. அதான் சொல்றார், பரமாத்ம பிரதீகம். அக்ஷரம் பரமாத்மாவாக இருப்பதனால், பரமாத்மாவை தான் கர்மாக்கள் பூஜிக்கின்றதனால், அக்ஷரத்தை பூஜிப்பதாக அந்த கர்மாக்கள் ஆகின்றன. அதனால இந்த வேதங்களும் த்ரயீ வித்யைகளும் அக்ஷரத்தை உபாசிக்கின்றவை ஆகின்றன அப்படிங்கிறது கனெக்ஷன். தது அபசிதிஹி பரமாத்மனஹா ஏவ ஸ்யாது. ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் இந்ததி மாணவஹான்னு அதை மேற்கோள் காமிச்சார் கீதையிலேருந்து. இதி ஸ்ருதேஹ கிஞ்ச ஏதஸ்ய ஏவ அக்ஷரஸ்ய மகிம்னா மகத்வேன ரித்விக் யஜமானாதி பிராணைஹி இத்யர்த்தஹா. அடுத்த வாக்கியம் என்ன?
அக்ஷரஸ்ய அபச்சித்தி மகிம்னா ரசேன அப்படின்றது ஸ்ருதி. மகிம்னா அதுக்கு பாஷ்யகாரர் மகத்வேன ரித்விக் யஜமானாதி பிராணைஹி, ரித்விக்கு யஜமான யஜமான பத்னி இவ எல்லாருடைய பிராணன் வழியாக, பிராணன் வழியாக தானே இந்த அக்ஷர உபாசனை நடக்கிறது. வாக் பிராணன் ரெண்டும் சேர்ந்த மிதுனம்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏதஸ்ய ஏவ அக்ஷரஸ்ய ரசேன, ரசேனனா இங்க என்னன்னா விரீஹி யவாதி ரச நிர்வருத்தேன ஹவிஷா. விரீஹி, தண்டுலம், யவை இதெல்லாம் ஹோமத்தில் உபயோகப்படுறது. நெல், அரிசி, யவைன்னு ஒன்று உண்டு. சிராத்தத்தில் கூட யவான் நிக்ஷிப்பிய அப்படின்னு வரும். யவைனால தான் அந்த சிராத்தத்தின் போது இந்த கிரகணம் பண்றோம் இல்லையோ, உதக தானம் பண்ணும் பொழுது அதில் எவ நிக்ஷேபனம் பண்ணி தான் பண்றது. எவை ஹோமங்கள்ல இது மாதிரி கர்மாக்கள்ல விரீஹி இல்லைன்னா, விரீஹியோட எவை ரொம்ப விசேஷமா உபயோகப்படுறது. விரீஹினா நெல். இதெல்லாம் அதனுடைய ரசம் எசன்ஸ்னால தானே ஹோமம் நடக்கிறது. இது ஒரு விதம். இன்னொருவும் சொல்றாரு இப்போ, யாக ஹோமாதி அக்ஷரேன கிரியத்தே, ஓம்காரம்ங்கிறதுனால, அந்த ஓம்காரம்ன்ற அக்ஷரத்தினால தான் யாக ஹோமங்கள் நடக்கிறது. தச்ச ஆதித்யம் உபதிஷ்டதே, அதெல்லாம் ஆதித்யனை சென்று அடைகின்றன அந்த ஹோமம் வழியாக. ஆதித்யன்னா இங்க பரமாத்மா. ததா விருஷ்டியாதி கிரமேண, அந்த அக்னி ஆதித்யன்லேருந்து என்ன ஆறுது, ஜலம் கடல்ல இருந்து எவாபரேட் ஆகி திருப்பி விருஷ்டி பெய்யறது, மழை பெய்யறது. காரி ரிஷ்டி இந்த மாதிரி ஹோமங்கள் விருஷ்டியை உற்பத்தி பண்றது. அப்போ இந்த யாக ஹோமங்கள் அக்ஷரத்தினால செய்யப்படக்கூடிய யாகங்கள்னாலையும் ஹோமங்கள்னாலையும் ஆதித்யனுக்கு, பரமாத்மாவுக்கு அது போய் அடைஞ்சு அதனால விருஷ்டி ஏற்பட்டு, அந்த விருஷ்டினால பிராணன் உற்பத்தி ஆகிறது, அன்னம் உற்பத்தி ஆகிறது. அப்போ அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறது. இதே விரீஹி, எவை முதலானவை ரித்விக் யஜமான பத்னி இவர்களுடைய பிராணன் வழியாக ஆகுதியாகி அதனுடைய ரசமும் ஆகுதி ஆகிறதுனால பிராணனும் ரசமும் இந்த ஹவனத்துல இன்வால்வ் ஆகிறது இல்லையா? அப்போ இங்க யாக ஹோமங்கள்ல பிராணனும் இன்வால்வ்டு, அதே மாதிரி ரசம், இந்த விரீஹி எவை முதலானவைகளின் ரசமும் இதுல இன்வால்வ் ஆகுது, சம்பந்தப்பட்டிருக்கு. வரக்கூடிய பலன் என்னவாக வருதுன்னா அதுவும் பிராணன் அன்னமாக தான் திரும்பி வர்றது. ஆதித்யனுக்கு போய் அதிலிருந்து விருஷ்டி உற்பத்தி ஆகி, விருஷ்டியினால பிராணன்கள் உற்பத்தி ஆறுது, அன்னம் உற்பத்தி ஆறுது. பிராணைஹி அன்னேனச்ச யஜ்ஞா தாயத்தே, திருப்பி அதுலேருந்து உற்பத்தி ஆகிற பிராணனும் ரசமும் யஜ்ஞத்துல சம்பந்தப்படுறது. அது ஒரு சைக்கிள். இந்த அக்ஷரம் வழியாக இந்த பிராணனும் அன்னமும் வழியாக யாகம் பண்ணி அது உனக்கு திருப்பியும் அந்த பிராணனையும் அன்னத்தையும் பெற்று கொடுக்கிறது. அத்தகா உச்சதே அக்ஷரஸ்ய மகிம்னா ரசேன இதி. அதனால அக்ஷரம் வழியாக இதை நீ ஆகுதி கொடுத்து திருப்பி இதையே நீ பெறுகிறாய். அப்ப அக்ஷரம்தான் இந்த சைக்கிளை நடத்துறது. அப்படிங்கிறதுனால ஏன்னா அக்ஷரத்தினுடைய உபாசனை, அக்ஷர மந்திரம் வழியா, அக்ஷரம்ன்றது நம்ம பிராணன் வழியாக வாக்கு வழியாக சொல்லப்படுற பிரத்திகையாக இருந்தாலும் அதுவே பரமாத்மாவை
லட்சியமாக கொண்டிருக்கிறதுனால அப்ப என்ன ஆறுது, இங்க சொல்லப்படுறதும் அக்ஷரம் தான். எது வந்து எதை நோக்கி நீ சொல்றியோ லட்சியம், அதுவும் அதே பிரணவம் தான். ஏன்னா பரமாத்ம பிரதீகையாக இருக்கிறதுனால. அப்படிங்கிறதுனால லக்ஷணம், லட்சியம் 2மே அதுவாக இருக்கிறதுனால, இங்க வந்து அதனுடைய மகிம்னா, அதனுடைய ரசேன தான் இந்த திரைவித்யா வர்த்ததேங்கிறார். பிரவர்த்ததே. இந்த 3 வேதங்களும் இந்த அக்ஷரத்தினால தான் பிரவர்த்ததேன்னு ஸ்ருதி சொல்றது. தேன இயம் த்ரயீ வித்யா வர்த்ததே ஓமிதி ஆஸ்ராவயதி ஓமிதி சம்சதி ஓமிதி உத்காயதி ஏதஸ்யேவ அக்ஷரஸ்ய அபசித்யை மகிம்னா ரசேன. இதனாலேயே பிரவர்த்திக்கிறது, அக்ஷரத்தினாலேயே பிரவர்த்திக்கிறது. அக்ஷரத்தின் அபசித்திய ஏவ பவதி, அக்ஷரத்தையே பூஜிக்கிறது. அக்ஷரத்தினுடைய மகிமை ரசத்தினாலேயே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த திரை வித்யா பிரவர்த்ததே அப்படின்னு இந்த பிராணனும் அன்னமும் தான் யாகத்தை ஏற்படுத்தி பிராணனத்தையும் அன்னத்தையும் பெற்றுக் கொடுக்கிறது. இதுக்கு நடுவுல எது இருந்துட்டு இருக்குன்னா இந்த அக்ஷரமாகிய ஓம்காரம் தான் இருக்கு அப்படின்ற இந்த பிரசம்சா. தத்ர அக்ஷர விஜானவதா கர்ம கர்த்தவியம் இதி ஸ்திதம் ஆக்ஷிபதி. இப்ப இதனால என்ன தெரிய வருது, கன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்குன்னா, அக்ஷர விஜானவதா கர்ம ஏவ கர்த்தவியம் அப்படின்னு தானே ஆகிறது. அக்ஷரத்தினுடைய சுரூபத்தை இப்ப நீ தெரிஞ்சுட்ட. என்னவா தெரிஞ்சுட்ட? இந்த உபாசனையை பத்தி வித்யைன்னு சொல்றது. இங்க வித்யைனா உபாசனம். அக்ஷர விஜானவதானா எப்படி அக்ஷரத்தை தெரிஞ்சுட்டு இருக்க? இந்த உபாசனமா தான் தெரிஞ்சுட்டு இருக்க. அக்ஷரத்தினுடைய சுரூபம் பரமாத்மாங்கிற ஞானம் இன்னும் உனக்கு ஏற்படல. ஆனா இந்த அக்ஷரத்தை இந்த மாதிரி ரசமாகவும் ஆப்தி குணவத்தாகவும் அப்புறம் வந்து சமிருத்திமத்தாகவும் நீ உபாசி அப்படின்றது தெரிஞ்சுட்டு இருக்க. அதை வச்சு இவன் என்ன ஆக்ஷேபம் என்ன பண்றான்னா, நீ இப்ப அக்ஷர விஜானம்ங்கிறதே கர்மா பண்றதுக்கு தான் அப்படின்றதாக எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்ப அக்ஷர விஜானவதா கர்ம கர்த்தவியம் இதி ஸ்திதம் அப்படின்னு தான் ஆகிறது. இப்போ கர்மா தான் பண்ணணும் அக்ஷர ஜானத்தினால. அத ஆக்ஷேபம் பண்றது ஸ்ருதியே. என்னன்னா தேன உபௌ குருதா யஹ யஹா ச ஏததேவம் வேத யஸ்ச ந வேத நானாது வித்யா ச அவித்யா ச யதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி இதி கலு ஏதஸ்யேவ அக்ஷரஸ்ய உபவியாக்கியானம் பவதி. இங்க பாஷ்யக்காரர் இந்த இப்ப இந்த சொல்லப்படுற மந்திரத்தை எப்படி எடுத்துக்கிறார்னா, நீ வெறும் இந்த அக்ஷரத்தை வெறும் கர்மாங்கமாக மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றதாக எடுத்துக்கிறார். இல்லை, வித்யைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வித்யையோட நீ பண்றதுங்கிறது வேற அப்படின்னு. கர்மாங்கம் மட்டும் கிடையாது, அதை தாண்டியதாக இருக்குன்னு அவர் எடுத்துக்கிறார். டீகாக்காரர் கொஞ்சம் மாறி இதுக்கு அர்த்தம் பண்ற மாதிரி எனக்கு தோணித்து. இங்க அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, வித்யைங்கிறது உபாசனம், அவித்யைன்றது கர்ம மாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறார். அது இந்த இந்த முதல்ல இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சா அப்புறம் அவ 2 பேருனுடைய பேதம் நமக்கு புரியும் அந்த இடத்துல. தேன உபௌ குருத்தா யஸ்ச ஏததேவம் வேத யஸ்ச ந வேத. 2 பேருமே கர்மாவை பண்றா. 2 பேர்னா 2 சாரார், 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஒருவர் வேதத்தை ஏவம் வேத, அக்ஷரம் இப்படிப்பட்டது என்று தெரிந்தவர்களும் கர்மா செய்கிறார்கள். யஸ்ச ந வேத, இவ்வாறு தெரியாமல் கர்ம மாத்திரமாக செய்பவர்களும் செய்கிறார்கள். உபௌ குருதா, எல்லாரும் இந்த உபாசனையை தெரிஞ்சுண்டு அக்ஷரம்தான் பிரம்ம, அதுதான் இதுதான் அதனுடைய சுரூபம்னு தெரிஞ்சுண்டு கர்மா பண்றது இல்லையே.
ஒருத்தர் தெரிந்தவர்கள் சில பேர் இருக்கா, தெரியாம செய்கிறவா சில பேர் இருக்கா இல்லையா? சாதாரணமா ஒரு கர்மட்டனாக கர்மாவை பண்ணின்னு இருக்கான். ஏதோ சொல்லியிருக்கு இப்படி பண்ணணும் பண்றான். இன்னொருத்தன் அக்ஷரத்தினுடைய ஸ்வரூபம் இதுன்னு தெரிஞ்சுண்டு பண்றான். இப்படி 2 விதமாக இருக்கிறார்கள். நானாத்து வித்யா ச அவித்யா ச யதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. வித்யாச்ச அவித்யாச்ச நானா பலவிதமாக இருக்கு. ஆனா யார் வித்யா கரோதி ஸ்ரத்தையா, யார் ஒருவன் எவன் ஒருவன் வித்யோடு செய்கிறானோ, இந்த இடத்துல உபாசனையா கரோத்தின்னு தான் எடுத்துக்கணும். வித்யா கரோத்தின்னு சொல்லும் பொழுது உபாசனையா கரோதி, இந்த ஓம்காரத்தை இத மாதிரி ரசமாகவும் ஆப்தி குணவத்தாகவும் சமிருத்திமத்தாகவும் பார்த்து அந்த கர்மாவை செய்பவன் ஸ்ரத்தையா உபனிஷதா, உபனிஷத்தில் கூறப்பட்டிருப்பதாக ஸ்ரத்தையோடு செய்யும் பொழுது வீரியவத் தரம் பவதி, அது அதிகமான வீரியத்தோடு ஆகிறது. இதி கலு ஏதஸ்ய ஏவ அக்ஷரஸ்ய உபவியாக்கியானம் பவதி என்று இதை பற்றி கூறப்படுகிறது. அது எப்படி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்க வர்றார் பாஷ்யக்காரரே. ஒரு மருந்து சாப்பிடுறோம், ஹரீதகி அப்படின்னு ஒரு அந்த காலத்துக்கான ஓஷதியை சொல்றார். அதை சாப்பிடும் பொழுது தெரிஞ்சுண்டு சாப்பிட்டா என்ன, தெரியாம சாப்பிட்டா என்ன, குணமாறது ஆகிறது தானே. ஒரு மருந்த அந்த மாதிரி தானே இப்ப வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லி யாகம் பண்றோம்னா அந்த மந்திரம் அந்த யாகம் உனக்கு பலனை கொடுத்தாகணும். அர்த்தம் உனக்கு தெரிஞ்சான தெரியாட்டி என்ன, அது ஒரு கர்மா தானே. அந்த மாதிரி தான் இப்ப ஆரிய சமாஜ் மீமாம்சகர்கள், பூர்வ மீமாம்சகர்கள்லாம் என்ன சொல்றான்னா, வேதமே பலனை கொடுத்துடுறதே, இது எதுக்கு பிரம்மம் உபாசனை இதெல்லாம் தேவையில்லையே. அந்த கேள்வி எழுப்புறாரு. தேன அக்ஷரேன உபௌ குருதா, 2 பேர் பண்றா. எஸ்ட ஏதது அக்ஷரம் ஏவம் யதாவியாக்கியாதம் வேத. இப்ப நம்ம உபாசனை எப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை யார் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அந்த மாதிரி மக்கள் ஒரு சாரார். இன்னொருத்தர் கர்ம மாத்திர வித்து, கர்மா மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருக்கான், அக்ஷர யதாத்மியம் ந வேத, அக்ஷரத்தை தெரிஞ்சிக்காம கர்மா மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கான். தௌ உபௌ குருதா கர்ம, 2 பேருமே கர்மாவை பண்றான். இப்போ ஒரு சரஸ்வதி பூஜையோ, ஒரு பிள்ளையார் சதுர்த்தியோ, கோகுலாஷ்டமியோ, ராமநவமியோ பூஜை எல்லாரும் தான் பண்றோம். அர்த்தம் தெரிஞ்சுன்னு எத்தனை பேர் பண்றான்? கொஞ்சம் பேர் தெரிஞ்சுன்னு பண்றான், கொஞ்சம் பேர் தெரியாம பண்றான். இல்லை நிறைய பேர் தெரியாம பண்றான். 3/4 பேருக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, 99%க்கு. அப்போ தத்துவத்துன்னு தமிழ்ல எழுதி இருக்கிறத தெரியாது, காவா காவான்னு தெரியாது, தாவா டாவா. நமக்கு ஏன்னா இந்த 4 தா இருக்கே, த இருக்கு. தமிழ்ல ஒரே தான் தான் இருக்கும். சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா அப்படின்னு படிக்கிறா. இப்போ லலிதா சஸ்நாமம் எல்லாரும் தான் படிக்கிறா. இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கான் 3/4 பேர். அப்போ அவனும் தான் அர்ச்சனை பண்றான், விஷயம் தெரிஞ்சவனும் பண்றான். வித்தியாசம் இருக்கான்னா 2 பேருக்கும் பலன் உண்டு இல்லையோ. எப்படி இருந்தாலும் இப்ப செய்யறது ஈஸ்வரனை ஸ்மரிச்சு பக்தியோட பண்றான். 2 அதாவது சம்ஸ்கிருதம் தெரியாதவனுக்கு பக்தி கிடையாது, தெரிஞ்சவனுக்கு தான் பக்தி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. தெரியாதவன் நிறைய பேர் இன்னும் அதிக பக்தியோடயே பண்றான். அதனாலதான் புரிஞ்சாலும் புரியாட்டாலும் பண்றான். அப்ப அவன் பக்தி விசேஷம் இருக்கிறதுனால தானே அது நடக்கிறது. சுவாமிஜியோட டாக்கு கோயம்புத்தூர்ல இங்கிலீஷே தெரியாது, உட்கார்ந்துட்டு கிட்டத்தட்ட 3/4 தூங்கிட்டு கடைசியில் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து போறவாள்லாம் நான் பார்த்துருக்கேன், வயசானவா. ஏன் ஏதோ சொல்றார், சுவாமிகள் சொல்றார்,
அதனால நம்ம கேட்கணும், அங்க இருக்கணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல இருக்கணும். அது என்ன அவ பக்தியை காமிக்கிறது, ஸ்ரத்தைய. அதை விடவா அர்த்தம் தெரியறதுக்கு பலன் ஜாஸ்தியா இருக்க வருது அப்படிங்கிற கேள்வி வருதோனும். இப்ப 2 பேரும் தான் அர்ச்சனை பண்றா, 2க்கும் வித்தியாசம் இருக்கா? எது ஸ்ரேயஸ் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற கேள்வி வரதான் வரும். இங்க அதை தானே எடுத்துன்னு வராரு. தேயோ ஸ்ருதியே கொண்டு வருது. அதை தேயோச்ச கர்ம சாமர்த்தியாதேவ பலம் சியாத். தயோஹோ தான் நினைக்கிறேன், அது தேயோன்னு வர முடியாது. தயோச்ச கர்ம சாமர்த்தியாதேவ பலம் சியாத். கர்மத்தினுடைய சாமர்த்தியத்துல தானே பலன். செய்யற காரியம் இது இந்த மாதிரி பண்ணணும், இந்த இந்த மந்திரத்தை சொல்லணும், இந்த ஆகுதியை கொடுக்கணும், இத்தனை மணிக்கு பண்ணணும், இந்தந்த மாதிரி ஒன்று சுத்தமா வச்சுன்னு பண்ணணும், இந்தந்த மாதிரி பண்டிதாள்லாம் வச்சு பண்ணணும், இப்படின்னு ஒரு கிரமம் இருக்கு. அதுபடி கர்மா பண்றேன்னா அதனுடைய சாமர்த்தியத்தினால தான் பலன் வரணுமே ஒழிய, இது 2 விதமா இருக்கான்னு சொல்றது அர்த்தம் இல்லையே. 2 விதத்துல ஒருத்தன் அர்த்தம் தெரிஞ்சின்றவன் தெரியாதவன்னு பயதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? கிம் தத்திர அக்ஷர யாதாத்மிய விஜானேன. அக்ஷர யாதாத்மியம் இந்த பிரணவம் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அதனுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுனால இப்ப என்ன பலன்? அதுக்கு தான் ஒரு ஓமையை கொடுக்கிறார். திருஷ்டம் ஹி லோகே ஹரீதகீம் பக்ஷயதோஹோ தத் ரசாபிஜ்ஞ இதரையோஹோ விரேச்சனம். ஹரீதகின்னு ஒரு ஆயுர்வேத மூலிகை. அந்த காலத்துல இப்ப கூட அது போய் கூகுள் பண்ணா பார்க்கலாம். ஹரீதகி, செவனப்பிராஷ், இந்த மாதிரி இதுலலாம் ஹரீதகி தான் பிரதானமா உபயோகப்படுத்துறா. ஹரீதகியை பத்தி ரொம்ப உயர்வா ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஹரீதகியினுடைய பலன்கள் ஏகப்பட்டது சொல்லப்படுறது. என்ன ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் வந்து மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும், யூத்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொல்லப்படும். இதுல விரேச்சனம்னு சொல்றது கிளென்சிங். விரேச்சனமும் இன்னைக்கு வந்து இந்த தெரோபிராட்டிக் மோடவர் ஆயுர்வேதிக் இந்த இதெல்லாம் பண்றான்ல, வீக் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம், தாரா அந்த மாதிரிலாம் பஞ்ச கர்மா ட்ரீட்மெண்ட்ஸ், அதுல இந்த விரேச்சனம் கிளென்சிங் அப்படின்னு ஒண்ணு பண்றா. விரேச்சனை பத்தி நீ நம்ம கூகுள் பண்ணா பார்க்கலாம். அந்த ஹரீதகி பக்ஷணம் பண்ணும் பொழுது, பக்ஷணமா சாப்பிடும் பொழுது ஹரீதகின்ற அந்த மூலிகையை எடுத்துட்டேன்னா, அந்த ரசத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன? தத் ரச அபிஜ்ஞ இதரையோகோ. இதரன்னா தெரியாதவன், அபிஜ்ஞானா ரசத்தை பத்தி தெரிஞ்சவன். ஹரீதகின்னு நமக்கு இவ்வளவு நாளா ஜவன்பராஜ் சாப்பிட்டு இருக்கோம். ஹரீதகின்னு ஒண்ணு இருக்கு, அதனுடைய ரசகுணம் இதுன்னு தெரிஞ்சுதான்னு தெரியலையே. தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன? தெரிஞ்சவனுக்கும் அதே தான் பண்ண போறது, அது தெரியாதவனுக்கும் அதே தானே பண்ண போறது. விரேச்சனத்தை பத்தி பொறுத்த வரைக்கும் ஹரீதகி பக்ஷணத்தை பண்ணும் பொழுது ரச அபிஜ்ஞனா இருந்தாலும் சரி, ரச அபிஜ்ஞ இதரனா இருந்தாலும் சரி, பலன் ஒண்ணு தானே. அப்படிங்கிற கேள்வி. அந்த மாதிரி இந்த யாகங்களுக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சுன்னு பண்ணா என்ன, தெரியாமன்ட்டு பண்ணா என்ன? சுவாமி பூஜை பண்றோம், அர்ச்சனை பண்ணும் பொழுது அர்த்தம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, பண்ற காரியத்துக்கு தானே பலன் அப்படிங்கிற கேள்வி இருக்கே. அப்படின்றதுக்கு நான் ஏவம், அப்படி இல்லப்பா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது அப்படின்னு சொல்றார். யஸ்மாத் நானாத்து வித்யாச்ச அவித்யாச்ச பின்னேஹி வித்யா வித்யே. வித்யை அவித்யை ரெண்டுத்தினுடைய தன்மை வேற. வித்யா வித்யனா தெரிந்து செய்வதனாலும் தெரியாமல் செய்வதனாலும் விஷயம் உனக்கு கிடைக்கிற பலன் வேற. எப்படி வேற? அதை நம்ம அடுத்த நாளைக்கு திங்கக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.